இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது பாரம்பரியமான மரச்செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. இந்த தேங்காய் எண்ணெய் எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா பியூரா இருக்குன்னு நீங்களே லைவா பாருங்க. எந்த ஒரு கலப்படமோ இல்ல ஆர்டிஃபிஷியல் எசன்ஸோ இல்ல சல்ஃபரை பயன்படுத்தாம உங்களுக்கு 100% கொப்பரை தேங்காயை மட்டுமே வச்சு பயன்படுத்தி ட்ரெடிஷனல் முறையில தயாரிச்ச மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க இது. இந்த கிறிஸ்டல் கிளியர் தேங்காய் எண்ணெய் நேரடியா எங்க தோட்டத்துல விளைஞ்ச தேங்காயில இருந்து தான் நாங்க தயாரிச்சிருக்கிறோம். எங்களோட இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை எப்படி ஆர்டர் பண்றது, எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தெளிவா நான் இந்த வீடியோவோட கடைசியில நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்க எண்ணெயை எப்படி சுத்தமான முறையில தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத A to Z ஸ்டார்டிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இருந்து எண்டிங் பேக்கேஜிங் அண்ட் டெஸ்பேச் ப்ராசஸ் வரைக்கும் நான் லைவா டெமோவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுல முதல் ப்ராசஸ் கல்டிவேஷன், அதாவது ஸ்டேஜ் 1. தேங்காய் எண்ணெய் ஆட்டுறோம்னா தேங்காயை கிட்டத்தட்ட 60 நாள் மரத்திலேயே விட்டுங்க. 60 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பறிக்கணும். இந்த 60 நாள் டைம் எதுக்குன்னா அப்பதான் கொப்பரை பருப்பு நல்லா ஊறி இருக்குமுங்க. பருப்பு நல்லா ஊறி இருந்தா தான் எண்ணெய் நல்லா குவாலிட்டியாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் நம்மளுக்கு கிடைக்குமுங்க. இதுதான் நம்ம மேனுஃபேக்சரிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ஸோ இதுல நாங்கள் ரொம்பவே கவனமா இருப்போம். பச்சை தேங்காயை ஒருபோதும் பறிச்சு எண்ணெய் ஆட்ட மாட்டோம். அடுத்தது ஸ்டேஜ் 2 கோகனட் டீஹஸ்கிங். இப்போ நம்ம ஸ்டேஜ் 1ல 60 நாள் விட்டு கல்டிவேட் பண்ண தேங்காயை இங்கே ஸ்டேஜ் 2ல டீஹஸ்க் பண்ணுறோம். அதாவது தேங்காய் தனியாகவும் தேங்காய் மட்டை தனியாகவும் மேனுவலாக ஆள் விட்டு உரிச்சு எடுப்போமுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது போல தான் தேங்காய் மட்டை தனியாக காய் தனியாக உரிக்கிறோமுங்க. அண்ணனை பாருங்க எவ்வளவு நேர்த்தியாக வேகமாக இந்த ப்ராசஸை பண்ணுறாருன்னு. அடுத்தது ஸ்டேஜ் 3 பிரேக் அவுட் ப்ராசஸ். ஸ்டேஜ் 2ல டீஹஸ்க் பண்ண தேங்காயை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க போல ரெண்டா உடைக்கணுமுங்க. இதுக்கு பேர் கோப்ரா பிரேக் அவுட் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அதுவும் தேங்காயை உடைக்கிறது ஏனோ தானோன்னு உடைக்கக்கூடாது. கரெக்டாக காயோட மத்திய பகுதியில் வெட்டுப்படுறது போல தான் உடைக்கணும். அப்போ தான் நம்ம கொப்பரையை தொட்டியில இருந்து ஈஸியாக செக்ரிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்டேஜ் 4 கோகனட் ட்ரையிங் ப்ராசஸ். இப்போ நம்ம தேங்காயை ரெண்டா உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க போல நல்லா வெயிலில் காய வைக்கணுமுங்க. சுமார் 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் வெயிலில் இந்த காயெல்லாம் நல்லா காயணும். அடுத்தது ஸ்டேஜ் 5 கோப்ரா செக்ரிகேஷன். 4 நாள் வெயில்ல நல்லா தேங்காய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேங்காய் தொட்டியில இருந்து கொப்பரையை பிரிச்சு எடுக்கணும். இப்ப நல்லாவே காஞ்சிருச்சு, அதனால ஈஸியா கொப்பரை தொட்டியில இருந்து தனியா வர்றதை நீங்களே வீடியோல பாருங்க. அடுத்தது ஸ்டேஜ் 6 கோப்ரா ட்ரையிங் ப்ராசஸ். கொப்பரை தேங்காயை தொட்டியில இருந்து தனியா எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கொப்பரை எல்லாத்தையும் வெயில்ல ஒரு 4 நாள் காய வச்சு சூடு ஏற்றணுமுங்க. எதுக்காக மறுபடியும் கொப்பரையை வெயில்ல காய வைக்கணும்னா அப்பதான் எண்ணெய் நல்லா கொப்பரையில ஃபார்மேஷன் ஆகும். அடுத்தது ஸ்டேஜ் 7 ஆயில் மில்லிங் ப்ராசஸ். இப்போ கொப்பரை தேங்காய் 4 நாள் நல்லா வெயில்ல காஞ்சு சூடு ஆயிடுச்சுங்க. ஆனா நம்ம காய வச்ச கொப்பரை பருப்புல சீதோசன நிலை காரணமா சில பூசணம் முடிச்ச பூஞ்சானம் ஏறின பருப்புகளும் இருக்குமுங்க. அந்த மாதிரி மோசமான பருப்புகளை நாங்க எப்பவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதை தனியா எடுத்துட்டு நல்ல கொப்பரை பருப்பை மட்டும் மூட்டை பிடிச்சி மில்லுக்கு கொண்டு போயிருவோமுங்க. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க போல நம்மளோட பருப்பை செக்கில் போட்டு நல்லா சுத்தமான 100% ஆர்கானிக் ஆரோக்கியமான தேங்காய் எண்ணெய் எப்படி வருதுன்னு நீங்களே லைவா பாருங்க. ஸ்டேஜ் 8 ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். செக்கில் ஆட்டிட்டு வந்த எண்ணெயில சில புண்ணாக்கு துகள்கள் கண்டிப்பா கலந்துருக்குமுங்க. இது கம்ப்ளீட்டா செடிமெண்ட் ஆகணும்னா நல்லா வெயில்ல ஒரு 5 நாள் மறுபடியும் நம்ம இந்த எண்ணெயை காய வைக்கணும். வெயில்ல நல்லா காய எண்ணெய் நல்லா நமக்கு பன்னீராட்ட கிறிஸ்டல் கிளியரா தெளிஞ்சு வருமுங்க. அதுக்கப்புறம் இந்த செடிமெண்ட் ஆன எண்ணெயை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிச்சு வேற ஒரு ட்ரம்ல மாத்திக்கலாம். இப்போ ஃபைனலா நம்ம வீட்டில் யூஸ் பண்றதுக்கு சுத்தமான சுகாதாரமான 100% ஆர்கானிக் நேச்சுரல் உட்பிரஸ்டு 0 சல்ஃபர் தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க எவ்வளவு திக்கா டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா ஸ்டேஜ் 9 ஆர்டர் பேக்கேஜிங். நம்மளுக்கு வர்ற ஆர்டர்ஸ் கஸ்டமருக்கு நல்லபடியா போய் சேரணும்னு நான் தீர்மானமா இருக்கேங்க. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெயை குவாலிட்டியா கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அதுக்கு நிகரா பேக்கிங்கும் குவாலிட்டியா இருக்கணுமுங்க. இது ஆயில் கண்டெய்ன்மெண்ட் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குங்க. நாங்க பிரீமியம் குவாலிட்டி பாட்டில் தான் யூஸ் பண்றோமுங்க. 1 லிட்டர் பாட்டில் எடுத்து ஃபில்டர் யூஸ் பண்ணி ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம். ஆயில் லீக் ஆகாம இருக்க கண்டிப்பா நாங்க இன்னர் கேப் போட்டு தான் கொடுக்குறோம். ஆயில் பாட்டில் அப்படின்னாலே நம்ம ஃபிளிப் டாப் கேப் தான் யூஸ் பண்ண போறோம். அதுதான் நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்பதான் ஆயில் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சின்ன அட்ராக்ஷனுக்காக குட்டியா ஒரு லேபிள் டேக்கும் பாட்டில்ல பின் பண்ணிக்கலாங்க. இது பார்க்கவே ஒரு பிரீமியம் லுக் அண்ட் அட்ராக்ஷன் கொடுக்குது. ஸோ அதுக்கடுத்தது கொரியர் டிரான்ஸ்போர்ட்ல பாட்டில் எந்த காரணத்தினாலும் டேமேஜ் ஆகாம இருக்க பாட்டிலை சுத்தியும் பபிள் ரேப்பை நம்ம விராப் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கிங்க்கு ரொம்பவே காஸ்ட்லியான காட்டன் பாக்ஸ் தான் யூஸ் பண்றோமுங்க. இந்த பாக்ஸோட ப்ரைஸே அதிகமா வருது. 5 ply பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹார்ட் அண்ட் ஹெவிங்க. ஆயில் கண்டெய்ன்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆர்டர் சேஃபா போய் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுல நான் குறிக்கோளா இருக்கேன். இந்த பிரீமியம் குவாலிட்டி காட்டன் பாக்ஸை அதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா ஆர்டர் பண்ணின சப்ஸ்கிரைபரோட நேமை மென்ஷன் பண்ணி ஒரு அழகான தேங்க்யூ நோட் லெட்டரும் உள்ள வச்சு பேக்கேஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல பாக்ஸ்ல ஃப்ரம் அண்ட் டு அட்ரஸை மென்ஷன் பண்ணி வார்னிங் சைனும் மென்ஷன் பண்ணி நம்ம கொரியரை அனுப்ப தயாராயிட்டோம். கொரியரும் அனுப்பிடலாம். உங்களுக்கும் நம்மளோட இந்த ஆர்கானிக் ட்ரெடிஷனல் நேச்சுரல் கோகனட் ஆயில் வேணுமா? ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம்.
கோகனட் மார்க்கெட்டோட ப்ரைஸ் எப்பவுமே வந்து டெய்லியும் அப் அண்ட் டவுனில் வந்து இருக்குங்க. ஸோ என்னால் வீடியோவில் வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஹாய் மெசேஜ் வந்து போடுங்க. அன்னத்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் என்னவோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக மற்ற பக்கம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கல நம்மளுடைய இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதிக அளவில் எங்களுக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா கால்ஸையும் வந்து அட்டன் பண்ணி பேச முடியலைங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. நம்மளுடைய கோகனட் ஆயிலை ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பேன் இந்தியா ஃபுல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. உங்களுக்கு நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தெளிவாக வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சுத்தமான முறையில் எப்படி ஒரு தேங்காய் எண்ணெயை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் A to Z ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.